வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. கடகராசி, கடக லக்னம் சூப்பரான டைம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் ஆஃப் த ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டிலே தான் வராது. குரு அதுவும் உச்சம், இந்த வீட்டில் வந்து உச்சம் அடைகிறாரு. அதுவும் குரு பகவான் ராஜாவாக இருக்கிற டைம்லேயே வர்றாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பிள் ஜாக்பாட்டை வந்து நல்லா சந்தோஷமாக அனுபவிக்க போகிறவங்க யாருன்னா இவங்க தான், கடகம் தான். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு டைம். இந்த டைமை எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கன்ற விஷயத்தில் தான் நீங்கள் மொத்தமாக ஜெயிக்கிறதே இருக்குது. சரி, ஓகே. என்னென்னலாம் பண்ணால் எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து இப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு, இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி. தாய் ராசின்னு என்ன, குழந்தைகள், குழந்தை பாக்கியத்துக்கு இது வந்து பெஸ்ட்டான டைமுங்க. சரிங்களா? யாராவது இதில் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்கு டைம். ஃபஸ்ட்டு உங்கள் குருபவன் உங்கள் வீட்டில் இருக்காருன்றதுனால நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்க போகிறீங்க. ஓகேவா? மெயினாக பார்க்க வேண்டியது வந்து குழந்தை பாக்கியம் இதுக்கு. இன்னொன்று வந்து திருமணம். யாராவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இந்த ராசி வந்து சீக்கிரம் வந்து திருமணம் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ராசி. எல்லா ராசியும் ஃபேமிலி ஓரியன்ட். பட் இவங்க வந்து எனக்குன்னு ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கணும். அது சொல்லுவாங்கள்ல, கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் வீடு. அந்த மாதிரி இவங்க வந்து ஆத்தங்கரை ஓரமாக ஒரு வீடு, வீட்டில் 2 குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு டைப். இவங்க சீக்கிரம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது லவ் அதிகமாக கிடைக்கும் போது இவங்க வந்து வாழ்க்கை முன்னேறிட்டே வருவாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்தே எமோஷன் தான். இவங்களோட ஸ்ட்ரென்த்தும் எமோஷன் தான், இவங்களோட வீக்னஸும் எமோஷன் தான். குடும்பம் இருக்குது, லவ் இருக்குது, இவங்களை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் இல்லை,
நான் வந்து சாதிச்சிட்ட பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன். என் மைண்டை புரிஞ்சுக்கிறவங்க தான் வரணும்னு யாருன்னா சிங்கிளாக இருந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அவங்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வெளியே இருக்கவங்க கவனிச்சு பாருங்க. அந்த மாரி கடகத்தில சிங்கிளா சுத்திட்டு இருக்க நெறைய பேர் டிப்ரஷன்ல மாட்டுவாங்க. ஏன்னா, இது வந்து எமோஷனல் ராசி. இவங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ, அவ்வளோ அவ்வளோ முன்னேறுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு டைம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பர் டைம். உங்க உங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணலாம். இது 1. அடுத்து கல்யாணம் ஆனவங்க குழந்தை பேருக்கு யாராவது ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள்னு வந்ததுன்னா, மோஸ்ட்லி செஸ்ட் ரீஜன்ல வரும். நெறைய பேருக்கு நான் வந்து இந்த இது நடக்கும், இந்த நோயின்னு சொல்ல விரும்பல. ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து மாறும். நான் பொதுவா எதனா சொன்னா கூட ஜனங்க எனக்கு வந்துருமோ அப்படின்ற மாரி பயப்படுறாங்க. அதனால சொல்றதுக்கே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா, ஜெனரலா ஜாதகம் வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு செஸ்ட் ரீதியா இருக்கான்னா, ஆமா, ஆமா, ஆமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்கள வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. கடகராசி, அதாவது தாய் உள்ளம்னு சொன்னா, அவங்க ஒரு 60 குழந்தைங்கள வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அ பிரஸ்ட்ல இஷ்யூ இருக்கு அவங்களுக்கு. வாட்டர் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நெறைய இஷ்யூஸ் வரும். அதனால எப்பவுமே அந்த செஸ்ட் ரீஜன நீங்க பார்த்துக்கணும். முக்கியமா சளிலாம் வந்துருச்சுன்னா, இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சளிலாம் இவங்கள விட்டு போகவே போகாது. அவ்வளோ ஒரு தலைவலி. அதனால உடம்ப இவங்க கொஞ்சம் சூடாவே வச்சுக்கணும். இவங்களுக்கு மகப்பேறுல இருக்கவங்களுக்குலாம் நெறைய பேருக்கு இந்த ராசியில பார்த்தது வந்து இந்த லைட்டா சிஸ்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் நெறைய வரும். எல்லாருக்கும் இல்லைங்க. ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து. பட் இது பொதுவான விஷயங்கள உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம். அதனால நீங்க வந்து குழந்தை பேருக்கு இருக்கவங்க டக்கு டக்குன்னு இந்த டைம்ல டாக்டர பார்த்துட்டு, குழந்தை பேருக்கு ட்ரை பண்றது சூப்பரான டைம். கல்யாணத்துக்கு ட்ரை பண்றது ரொம்ப சூப்பரான டைம். யாராவது இத வந்து பிசினஸ் பண்றீங்க. ஏன்னா இது வந்து அரசங்கம் ராசி, ஆளுமை ராணி. ஆக்சுவலா இந்த ராசிகள்ல ராணி ராசி யாருன்னா இவங்க தான். அதனால இதுல நெறைய பேர் பிசினஸ் பண்ணி ஆகா ஓஹோன்னு வந்தவங்கலாம் இருக்காங்க. முக்கியமா பால் துறை, நீர் சம்பந்தமா, வெளிநாட்டுல இம்போர்ட், எக்ஸ்போர்ட், உணவு தொழில் சம்பந்தமா, கவர்மெண்ட்லயே ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கவங்க. இந்த மாரிலாம் நல்லா வந்தவங்க இருக்காங்க. நீங்க இப்ப தொழில்லாம் கொஞ்சம் முன்னேத்தணும்னா தாராளமா நீங்க பண்ணலாம். அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து அப்பா சைடு, கவர்மெண்ட் சைடுல நெறைய ஹெல்ப் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்ச கடக ராசியில இருக்க ஒரு 2 லேடீஸ்க்காவது இந்த சுய உதவி குழு, இந்த விமன் ஆன்டர்பிரினர்ஷிப் மூலியமா அவங்களுக்கு அ நல்ல மானியம் கிடைச்சது கவர்மெண்ட்ல இருந்து. கவர்மெண்ட் மூலியமா அவ்ளோ சப்போர்ட் வரும். அதனால தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். குருமார்கள் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. மென்டர்ஸ், குருமார்கள் சப்போர்ட்டோட உள்ள இறங்குங்க. ஜெயிக்கிறது வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஃபேமிலி, ப்ரொஃபஷன், பர்சனல், அதாவது ஃபேமிலியும் சரி, தொழில் முன்னேற்றமும் சரி, நீங்க மேல வரதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா பெண் தெய்வம். அம்பாள், அ காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், ஆட்சியில இருக்கிற தெய்வங்கள வழிபாடு பண்றது, அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றது, இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றது நல்லது. வர மக்களுக்கு வந்து நீரை வந்து தானமா குடுங்க. இப்ப திருவண்ணாமலைலாம் நீங்க போனீங்க, இப்ப சித்ரா பௌர்ணமிக்குலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு மோரா குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி எந்த கோவில்ல இருக்கோ நீங்க வந்து நீர் தானமா குடுங்க. இல்ல வியாழக்கிழமை குரு ஹோரையில போயிட்டு ஆண்டவன வழிபடுங்க. அம்பாளைய கூட நீங்க வழிபடலாம். ஒண்ணும் அம்பாளுக்கு இந்த ஆந்திரா பக்கம், கர்நாடகாலாம் பார்த்துருக்கேன். அம்பாளுக்கெல்லாம் ஃபுல்லா அம்பாள், லட்சுமிக்கெல்லாம் ஃபுல்லா மஞ்சள் தடவி இருப்பாங்க 2 சைடும். லேடீஸே நெறைய பேர் தடவி இருப்பாங்க. ஜென்ரலாவே கோவில் போயிட்டு வந்து. அந்த மாரிலாம் நீங்க அம்பாளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் காப்பு சாத்துனீங்கன்னா, சரியான பவரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்டோட கமெண்ட்ல போடுங்க. ஸோ உங்க ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்ற மாரி தான். ஒரு ராசி லக்னத்துக்கும் 1,00,00,000 பேர், அதாவது ஒரு ராசி, ஒரு லக்னம் 1,00,00,000, 2,00,00,000 பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள். எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினா என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவரு இருக்கிற பயிற்சிகள்லயே குரு பகவான் தான் நெறைய நல்ல விஷயம் அள்ளி குடுக்குறவர். ஸோ ஓவராலா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? திருமணம் பத்தி, குழந்தை பேரு, உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும்? உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம்? உங்க உடல்நிலை எப்படி இருக்கும்? எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும்? கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும்? இந்த மாரி
பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு இந்த பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை ஒன்றும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு, சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க, என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ, இல்லை பெரியவாவோ, இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் அல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளர்த்துறார்.